வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களை, வாரந்தோறும் ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியிலே இன்றைய நாளிலே நோர்வே தேசத்தில் இருக்கிறதான பெர்கன் என்று சொல்லப்படுகிற சிட்டியிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறதான தெய்வ மனிதன் ரெவரண்ட் சாம் ஜோகி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்க, என்னோடு கூட அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். Hello, Pastor. Praise the Lord. Oh, praise the Pastor. வாங்க, welcome Pastor. Okay, thank you. Right. வாங்க, இதான் நம்ம வீடு. Okay. பிரியமானவர்களே, நாங்கள் இப்பொழுது ரெவரண்ட் சாம் ஜோகி அவருடைய வீட்டில் இருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது பெர்கன் என்று சொல்லப்படுகிற நோர்வேயில் இருக்கிறதான பெர்கன் என்று சொல்லப்படுகிற இந்த மாநிலத்திலே கர்த்தர் இப்பொழுது அவரை ஒரு போதகராக ஒரு திருச்சபையை அவர் வழிநடத்தி வருகிறார். இந்த பகுதியிலே கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். ஆகவே இவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, எந்த விதத்திலே ஆண்டவர் அவரை இந்த நோர்வே தேசத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர், இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை பழகி பெருக பண்ணியிருக்கிறார், நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த விதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக எப்படி உங்களுடைய ஆரம்ப நிலை காணப்பட்டது, நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், அங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சுவர்க்கம் டிவி ஸ்தாபனத்திலிருந்து இலங்கையிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் தினேஷ் அவர்களும் சம்பந்தர்களும் உங்களை நாங்கள் சந்திப்பது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். கர்த்தருடைய இந்த மகிமையான ஊழியத்தை நீங்கள் செய்வது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ரைட். நான் அதுக்கு முன்பாக இலங்கையிலே நான் வவுனியாவிலே பிறந்து அங்கே வளர்ந்து அங்கே படித்து இருக்கிற பொழுது நாட்டில் நடந்த பிரச்சனை நிமித்தமாக நாங்கள் நோர்வே தேசத்துக்கு வர வேண்டிய நிலை உண்டாயிட்டது. எனக்கு 12 சகோதரங்க அல்லது 11 சகோதரம். அதில் எல்லாருமே வெளியில் போயிட்டோம். 3 பேரும் 3 அக்கா மாதிரி ஸ்ரீலங்கா இருக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். ஸோ அதில் எங்களை 2 அண்ணாவும் நான் ஊழியம் செய்கிறோம். நல்லது. நீங்கள் 12 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு பெரிய கோத்திரத்தை வவுனியாலே ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். நல்லது. நீங்கள் அந்த விதமான ஒரு குடும்ப அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். 1-2 சகோதரத்தோடு பிறந்தவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை விட இந்த மாதிரி பல சகோதரர்களோடு பிறந்தவர்களுக்குள்ளே நிறைய அன்பு ஐக்கியம் அவர்களுக்குள்ளே நிறைய காணப்படும். ஆகவே உங்கள் குடும்ப அமைப்பை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய அம்மா அப்பா எப்படி அந்த காலத்தில் உங்களை வளர்த்தார்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கை முறை காணப்படும்? சரி, நான் வந்து குடும்பத்திலே 9வது ஆள். அதில் எனக்கு முன்பாக அண்ணாக்கில்லா அந்த காலத்திலே சில கஷ்டங்கள் வந்ததெல்லாம் அண்ணாக்கில்லாவே தான் அந்த கஷ்ட சூழ்நிலைகளை நோக்கி போயிருக்கிறோம். மற்றபடி எனது காலத்தில் நான் கஷ்டத்தை பெருசாக அனுபவித்ததாக ஒன்றுமில்லை. நாட்டு பிரச்சனை தான் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எங்களுடைய அப்பா வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானால இந்த விஷயத்தில் சரி நாங்கள் சரியான முறையில் வளருவோம்னு சொல்லி அந்த ஒரு ஒழுங்கில் நாங்கள் வளர்க்கப்பட்டாங்க எல்லோரும். ஸோ அது நிமித்தம் ஒரு ஒழுங்கையும் நேர்மையும் அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்பா அப்படியான முறையில் எங்களை வளர்த்தார். ஸோ இந்த நாளில் அப்பா அம்மா மறித்து விட்டார்கள். ஸோ நாங்கள் வாழ்க்கணும் அப்படி. நல்லது. அந்த காலத்தில் உங்களுடைய பாடசாலை அனுபவம் எப்படி இருந்தது, எந்த ஸ்கூலில் படித்தீர்கள், உங்களுடைய மறக்க முடியாத ஸ்கூல் அனுபவம் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். நல்லது. அந்த காலத்தில் எங்களோட காலங்களில் ஸ்கூல் அனுப்பவும் நான் வவுனியா மாவட்டத்தில் படித்தேன். படிக்கிற பொழுது அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த நேரங்களில் நாங்கள் கண்டபடி வெளியில் போகலாது ஆமி பிரச்சனை எங்களுடைய அந்த வயது வந்த நேரங்களில் ஒரு சம்பவம் மாத்திரம் நான் மறக்க முடியாது. அப்பொழுது பார்த்தா நாங்கள் டவுனுக்கு ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியெல்லாம் வந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா 2 குரூப்பாக சனம்லாம் இருக்கிறோம். என்ன வளமே அப்படியான குரூப்பாக எட்டி பார்க்குறது வளமே என்ன இப்போ சைக்கிளுக்காக போய் பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் அதில் நான் பார்த்துட்டு இல்லை அது இல்லைன்ற நான் முன் ஒழுங்காக இறங்கி போயிட்டேன். நான் அப்போ இறங்கி போயிட்டு பேருந்து நான் வீட்டை போகிறேன்னு சொல்லி அன்றைக்கு பார்த்தா அன்றைக்கு தான் இந்த மற்ற இயக்கங்கள் டவுனில் உள்ள அந்த இயக்கமெல்லாம் பிடிச்சி ஆக்களை வைவசம் பிடிக்கிறேன்னு இல்லையான்னு அந்த இது என்னோட மறக்கலாது. என்னோட படித்த அநேக பிள்ளைகள் எல்லாம் பிடிபட்டு போயிட்டாங்களே. அதில் அந்த நேருக்கு இன்றைக்கு கூட மறக்கலாம் இருக்குது. என்ன அது உங்களுக்கு எந்த வயது காலத்தில்? 17 வயது. 17 வயது. டீனேஜ் வயசு எல்லாரும் துடிதுடிப்பான காலம். அந்த காலத்தில் பலர் பலவிதமான ஈடுபாடில் இருந்தார்கள். பலர் தாங்களே முன் வந்து பல காரியத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அந்த 17 வயதை நீங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்தனான்.
எங்களோட ஹிந்து பேக்ரவுண்ட் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆதின ஆலயம் என்று சொல்லி எங்கள் இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது. எங்களுடைய மூத்த அண்ணா அதுக்கு ஐயராக இருந்தால். ஸோ அதன் மத்தியில் தான் நாங்கள் இங்கே வந்தது. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் அந்த வழிபாட்டு முறைகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்ட ஒரு குடும்ப பின்னணியாக இருந்ததுனாலே உங்களுடைய வாழ்க்கை முறை சற்று வித்தியாசமாக காணப்பட்டிருக்கும். இப்பொழுது எப்படி நீங்கள் படிப்படியாக உங்களுடைய அந்த டீனேஜை தாண்டி உங்களுடைய இளம் வாலிப பிராயத்தில் எப்படி உங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது? எஸ், நாங்கள் அதானே பெருத்த குடும்பம் இருந்தோம். அப்பா குடும்பத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அப்போ நாங்கள் ஒழுங்காக முறையில் வளர்க்கப்பட்டு வரப்பொழுது பிரச்சனை நிமித்தமாக 19 வயதிலே நான் 18 வயதிலே நான் நாட்டை விட்டு வலிக்கிற வேண்டிய சூழ்நிலை உண்டாயிட்டுது. அப்போ ஸோ அதுக்கு பிறகு எனது வாழ்க்கை கிட்டத்தட்ட ஐரோப்பாவில்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட டீனேஜுக்கு பிறகு நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறீங்க. நல்லது. நான் நினைக்கிறேன்னா இப்பொழுது டீனேஜ் காலம் வரைக்கும் உங்களுடைய ஸ்ரீலங்கா வாழ்க்கையை முடித்து நீங்கள் 18-19 வயதிலே நீங்கள் ஐரோப்பாவுக்கு வருகிற பொழுது எப்படி சொல்வது, மிகவும் ஒரு புதிய நாடு, புதிய வாழ்க்கை முறை, சமூக பின்னணி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான விடயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? நான் முதலாக வந்தது ஹொலண்டில் வந்துடுறாங்க. ஜெர்மனியில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தேன் நான் ஜெர்மனில். இப்போ ஜெர்மனில் இருந்த பொழுது கூட அண்ணாக்கிலேருந்து போய் வெஸ்ட் ஜெர்மனில் கிரைஃபெல்ட் அப்படின்றது இருந்தவே. அப்போ நாங்கள் தெரியும், நாங்கள் குடும்பத்தில் அங்கே ஸ்ரீலங்காவில் எப்படி வாழ்ந்து தெரிந்தார் உங்களுக்கு. இங்கே வந்தால் முழுக்க உணவுலேருந்து உடையிலேருந்து கலாச்சாரம் முழுக்க புதுசாக இருக்குது. இப்போ 3 வாரம் இப்படி இருக்கிற பொழுது பார்த்தால் அப்பா அந்த வெஸ்ட் ஈஸ்ட் ஜெர்மனி உண்டாயினதானே. அப்போ சொன்னாங்க புதுசாக வரசனம் முழுக்க ஈஸ்ட் ஜெர்மனி போகணும்னு சொல்லி. இப்போ ஈஸ்ட் ஜெர்மனி நாங்கள் போனோம்னு சொன்னால் அது அதை விட பவுனியாக பெட்டர்னு சொல்லாமல். ஏன்னா ஈஸ்ட் ஜெர்மனி அவ்வளோ பின்தங்கிய இடமா இருந்தேன். ஒரே காடுகளும் ஜனங்கள் வளர்ச்சியிலே அப்படி கஷ்டமாக இருந்தேன். அப்போ அப்படி நான் போய் இருக்கிற பொழுது பார்த்தா எனக்கு அங்கே போய் அந்த நாட்டு அந்த கேம்பில் வந்து ஒரு டச்சுக்காரன், ஒரு ஜெர்மன்காரன், அவரோட நான் கதைச்சி நல்ல ஃப்ரெண்டாக போயிட்டேன். அவர் அந்த இடத்துல வந்து அவர் தன்னை வீட்டு அந்த குடும்பம் அவருக்கு 2 பிள்ளைகள் 2 வயது கிட்டத்தட்ட அவங்களுக்கு. அவங்க என்னையும் தங்களோட பிள்ளை மாதிரி அவங்க அரவணைத்து எனக்கு சரியான உதவி செய்தாங்க. என்ன எல்லா இடத்துல நம்ம அவங்களோட வீட்டில் எனக்கு ரூம் தந்தாங்க. ஆனால் எனக்கு வேறு இடத்துல கவர்மெண்ட் வீடு தர பொழுது அவங்க தங்களோட வீட்டு தந்தாங்களேன்னு என்னை நம்பி தங்களோட வீட்டு துறப்பையே எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு போவாங்களேன்னு. அப்படியான ஒரு இதை நான் தான் கத்தரான் அந்த கருத்தை உண்டு பண்ண நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்ன சொன்னால் இலங்கையில் எங்கள் பெரிய குடும்பத்தில் வளர்ந்து ஒழுங்காக நாங்கள் வந்து இருக்கிற பொழுது இங்கே வந்து தனியாக படுறோம். ஐரோப்பாவில் மொழி முதலாக தெரியாது, அடுத்தது கலாச்சாரம் உணவு உடை எல்லாமே புதுசாக இருந்தது. அதன் மத்தியிலே அவங்க சரியான உதவினை செய்தாங்களே. அப்படியே அவங்க மத்தியில் இருந்துட்டு இப்போ நான் பெஸ்ட் டைமில் அண்ணாவோட ஒரு 3 இருக்கிற பொழுது தான் நான் பைபிளை தந்தாருன்னு. ஏற்கனவே எங்களுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய அண்ணா வந்து 84 ஜெர்மனிக்கு வந்தவர். அப்போ அவராக எங்களோட ஆலயத்துக்கு பூசை செய்தாங்களேன்னு. அப்போ அவர் பைபிளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு கெசட் வீட்டி அனுப்பினார். எங்களை எல்லாரும் கேட்டோன்னு பெரிய சொக்கா போயிடுது, என்ன நடந்துன்னு சொல்லி கெசட்டை உடனே அடிச்செல்லாம் உடைச்சாச்சுனேன். கெசட்டை உடைச்சி ரேடியோ தப்புனா இருந்தப்போ அப்படியெல்லாம் உடைச்சிட்டோம். அப்போ நாங்கள் அண்ணாவோட இந்த தொடரும் இல்லை, சரி பேருந்து இந்த பிரச்சனை நிமித்தம் வேறு ஒன்று சொல்லி வந்தது. அப்போ எங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் சொல்லிவிட்டவே நீ அங்கே வராமல் அண்ணன் வழிக்கு போயிடக்கூடாது, எங்கள் வழியிலே இருக்கணும்னு சொல்லி நானும் போய் அண்ணன் வழியை உடைப்போனால் நான் வந்துட்டேன். வந்தும் கூட இப்போ நாங்கள் என்ன சொல்லுது அப்படி அந்த அண்ணாக்கள் எங்களை ஒழுங்காக முறையில் நடத்தினாலும் நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எதிர்த்து கதைச்சோ அப்படி ஒன்று செய்கிறதில்ல. சரி பைபிளை தந்தார், விரும்பாத முறையில் பைபிளை வாங்கி வச்சுட்டேன் நான். அப்போ ஒரு சில நாட்களில் அவர் அந்த ஆலயத்துக்கும் கூட்டி சென்றார். சேர்ச்சி கொண்டு போகிற பொழுது அவருக்காக போனது என்ன, பைபிளை படிக்கவோ ஆண்டவர் ஏற்றுக்கூட அந்த விருப்பம் இல்லாத தான் அங்கே போனது என்ன. இப்போ அப்படி இருக்கிற பொழுது இப்போ நான் ஈஸ்ட் ஜெர்மனி போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நாடுகள் கொஞ்சம் கஷ்டமாண்டா போல. ஆமாம், நீங்கள் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு திருப்பி நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக இப்பொழுது அண்ணாவோடு இருக்கிற காலத்தில் நீங்கள் திருச்சபைக்கு போகிறீங்க முதலாக. இப்பொழுது நீங்கள் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், அவருக்கு அனுப்பின கெசட்டை நீங்கள் உடைக்கிற அளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இலங்கை தேசத்தில் அந்த மனநிலை இருந்தது. இப்பொழுது முதலாக இந்த திருச்சபைக்கு உங்களை அவர் அழைத்து போகிற பொழுது அங்கே நீங்கள் கண்ட விடயம் என்ன? நாங்கள் அண்ணரை தான் கண்டோம். அண்ணர் அந்த காலத்தில் இலங்கையில் கூட இருந்த முறையும் இஞ்சி அவர் பைபிள் எடுத்தப்போ அவருடைய மனநிலை எப்படி மாறப்பட்டிருந்தது அதைத்தான் பார்த்தோம். அவர் பார்த்துட்டு இப்போ அவர்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணா என்ற பட்சத்தில் நாங்கள் அவர் சொன்னது கொண்டு எதிர்த்து கதைக்கவில்லை. ஆனால் அவரும் கூட என்ன போஸ்ட் பண்ணல, பைபிள் படிக்கணும்னு ஒன்று சொன்னதும் இல்லை. ஆனால் அப்படி அந்த நாட்களில் அவருடைய மாற்றத்தை நான் பார்த்து சரியப்பா ஒன்று சொல்லிவிட்டு நான் பெரிய விருப்பமான்ற ஸ்டேஜுக்கு போகலையேன்னு. சரி பைபிள் வாங்கிட்டு பேருந்து ஈஸ்ட் ஜெர்மனி போகிறோம். போயிட்டு பேருந்த 100 ரூபாய்க்கு 1 வருஷம் சென்று 100 ரூபாய்க்கு வாரினேன். இப்போ இங்கே வந்து நான் சரியாக இந்த பைபிளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் படிக்க வலிக்கிட்டேன் நான். அவர் தான் அந்த பைபிளை வாசிக்க தொடங்கினேன். அப்போ இங்கே வந்து வேலை மண்ணில் தானே ஹைஸ்கூலும் போக முடியாது. சரி அந்த இதில் படிக்கிற பொழுது தான் நான் கொஞ்சம் ஆண்டவரை புரிஞ்சு கொண்டேன். நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற உள்ளத்திலே ஒரு வெளிச்சமாக காண்பிச்சார்.
அது மாத்திரம் நாங்கள் இருந்த மதங்கள் எல்லாம் ஒரு இருண்ட மதம், ஒரு இருண்ட வாழ்க்கை மாதிரி. ஆண்டவர் வர்ற பொழுது எங்களை ஒரு வெளிச்சத்தில் ஆண்டு கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். நோர்வேல இருக்கு. நோர்வேல இருக்கிற பொழுது. நோர்வேல நீங்கள் நேரடியாகவே பெர்கனுக்கு வந்துட்டீங்களா? ஒவ்வொரு தான் வந்து வரேன். ஓகே. இங்கே இருக்கிற காலத்தில் ஆண்டவர் அந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிற பொழுதே உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறார். ஓ ரைட். இந்த விதமான அந்த வெளிச்சத்தை நீங்கள் கண்டு கொண்ட பிறகு எப்படி உங்கள் வாழ்க்கையை பூரணமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு வந்தீங்க? ஓ ரைட். நான் நோர்வேக்கு வந்து நான் 91 நோர்வேக்கு வந்தேன். அப்போ வந்த பொழுது இருக்கிற பொழுது சரி அண்ணா அந்த பைபிளை படிக்க தொடங்கினேன். அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆவிக்குரிய சபைகளோ தமிழ் சேர்ச்சி ஒன்றும் இல்லை. ஒரு சேர்ந்து தமிழ் சேர்ச்சி ஒன்றும் இல்லை. ஒரு சேர்ச்சி எனக்கு தெரியாது. அப்போ விசுவாசிலும் கூட இல்லையே, எனக்கு தெரிஞ்சாக்கள் இல்லைன்னா. அப்போ இதன் மத்தியிலே அண்ணா தந்த பைபிள் போய் நான் அவரிடத்தில் பைபிள் சில கேள்வி கேட்பேன். நான் இப்போ அவரும் சில கெசட்டுகள், வீடியோ கெசட்டுகள், ஆடியோ கெசட்டுகள் அனுப்பி வச்சுருந்தாருன்னு. அப்போ அதை வச்சு நான் படித்து கொண்டு மற்ற அதில் கேட்டுக்கொண்டு படித்து கொண்டு இருக்கிற பொழுது தான் நாங்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வந்து இந்த பதில் 1-2 பேர் இருந்தவங்க தெரிய வந்த பொழுது 92ஆம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அப்போ சாது செல்லப்பா அவர்கள் இந்த முதல்ல கூப்பிட்டா கூட்டம் வச்சதானே சிவச கூட்டம் வச்சு கிட்டத்தட்ட 300 சனம் கிட்ட வந்தது இந்த அது கூட்டத்துக்கான. இப்போ அவர் வந்து இயேசுவே கர்த்தர்னு சொல்ல பொழுது அடுத்த கூட்டங்கள் சனம் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு. சரி என்றாலும் பரவாயில்லை. சரி அப்படி இருந்து அண்ணராக என்னை கூடுதலாக அதில் படிப்பிச்சு கொண்டு வளர்த்து கொண்டு வந்து வரேன். அப்படி இருக்கிற பொழுது பேசுகிறாங்க பாஸ்டர் ராஜேந்திரம் அவர்கள். பாஸ்டர் ராஜேந்திரம் கொள்முதல் அவரை கூப்பிட்டு அவர்கள் வீட்டை தான் நின்று என்னோட நின்று வந்து எங்களோட வீட்டில் அவர் குடும்பம் வந்து அவர் வைப் வந்து இருந்து பைபிளை படித்து இப்போ எங்களுக்கு அவர் வந்து ஞானசனம் நடத்தினேன். இது எந்த காலத்தில்? இது 94 24 ஏப்ரல்லாம் ஞானசனம் எடுத்தேன். என்ன மாதிரி? அப்பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? எனக்கு அப்போ 22 வயது வரை. ஓ இளம் வாலிபன். ரைட். உங்களுடைய ஞானஸ்தானத்தை தொடர்ந்து எப்படி உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தேவையை உணர்ந்து கொண்டீங்க, மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க, ஊழியம் செய்யணுமென்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவான அப்படி ஒரு எண்ணம், அந்த தாகம் அல்லது போன அந்த அழைப்பு உங்களுக்கு எப்படி நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க? வார்த்தையை படித்தோன்னா அதான் நான் 2 மதத்திலேருந்து ஒரு வெளிச்சமான ஆண்டவரை கண்டு கொண்டேன். அந்த ஆண்டவரை ஜனங்களுக்கு நான் அறிவிக்கொண்டு ஒரு வாஞ்சி எனக்கு வந்து யாருமே பெருசாக போதிச்சதில்லை, சபைகள் இல்லை, போதுற மாதிரி இல்லை. எனக்கு அப்படி ஒரு விதத்திலே ஒரு விருப்பம் வந்து என்ன. அப்போ அப்படியும் வாரப்பொழுது தான் நான் என்ன செய்வேன், சரி அப்போ ஆண்டவருக்காக காரியங்கள் செய்யணும்னு சொல்லித்தான் பேருந்து அப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேருந்தாங்கால நான் அப்போ ஜெப குரூப்பனை தொடங்கிட்டு நாங்கள் வீட்டில் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது வந்து 96ஆம் ஆண்டு எனக்கு தீர்க்கதரிசனம் கிடைத்தேன். கனடாவில் இருந்து ஒரு பாஸ்டர் அழைஞ்சி கூப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணது. அப்போ அவர் வாரத்துக்கு நான் டிக்கெட் விஷயமாக அடித்து அவர் 2 பாஸ்டரோட கதைக்கிறேன். அப்போ இவர் வடாசன் இந்த இங்கே எங்களை வார சொல்லங்கிற பாஸ்டர் டெலிஃபோன் வாங்கி ப்ரே பண்ணி போட்டு சொன்னார், தம்பி உங்களுக்கு இப்படி 2 ஊழியக்காரர் கத்தர் தருவார், அவங்களும் கூட நிற்பாங்க, கத்தர் உங்களை ஒரு விசேஷமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னார். நான் இது என்ன நடக்குது எனக்கு அப்பொழுது தீர்க்கதரிசனங்களை பற்றி பெருசாக விளங்கொள்ளாது அந்த காலத்தில். அப்போ அண்ணாவோட அடித்து கதைச்சேன் டெலிஃபோன் ஜெர்மனியில். அப்போ அவர் சொன்னார் எப்படி என்று சொன்னால், கத்தர் அழைச்சார், அவர் நடத்தார், நீ இதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காத, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, கத்தர் அதன் காலத்து நேர்த்தியாக செய்வார், இதை விட்டு நீ உளுத்து செய்யணும்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே. அப்போ அவர் அந்த விஷயம் முடிஞ்சது 96. இப்போ அதுக்கு பிறகு ஒரு பாஸ்டர் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தாருண்ணா. அது எங்கடி சேர்ச்சில் வேறு ஒரு சில்லி சேர்ச்சுக்கு வந்து வரணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா போனதுன்னு. அப்போ எல்லாம் நோயாளிகளுக்குமே ஜெபம் சொன்னால் இப்போ நானும் ஒரு சும்மா போன கடைசியான அவ்வளோ பேருக்கு என்னத்தானே ஒரு பிடிச்சி கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் வச்சு முன்னுக்கு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் வச்சு தீர்க்கமாக சொன்னார், கண்ண விஷயங்களை சொன்னார், என்னென்ன மாதிரி கத்தர் நான் பயன்படுத்துவேன், நீ ஒருவருக்கும் பயப்படாத, ஆண்டோட்டு உழித்து செய் ரெண்டு சரியப்போ முதலாவது அந்த பாஸ்டர் தமிழ் பாஸ்டர், அடுத்தது இந்த சவுத் அமெரிக்கன் பாஸ்டர் நெகம் ரோசாரியோ. அதுக்கப்புறம் இன்னும் இங்கே ஒரு பெரிய சேர்ச்சி உண்டு, என்ன இந்தியாவிலேருந்து பெரிய சேர்ச்சி ஒன்று இருந்தது, லீவிங் வேர்ட் சேர்ச்சுன்னு சொல்லி. இப்போ அங்கே ஒரு சம்மர் கான்ஃபரன்ஸ் செய்கிறவங்க. அப்போ எனக்கு இப்போ 2 திக்கம் சொன்னபடி நான் என்ன செய்யணும்னு யோசிச்சு ஒன்று தான். சரி அப்போ இதுக்கும் போகணும், இந்த ஜூலை மாதம் நடக்குது போகணும், அதுக்கு போகணுன்னு பார்த்து முடிச்சு சொன்னால் அந்த பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணால் நான் ஒரு 3 மணி டைம், நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணி போகிறது. அப்போ 3 மணி நித்திர டைம், கிளம்ப டைமாக இருக்கு வேணாம். ஆனால் இவர் வந்து ஒரு 40 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணாருன்னு சொன்ன. எனக்கு களைப்பாக இருந்தது. எனக்கு பேர் சொல்லாமல் என்ன சொல்ல மாதிரி இருந்தது. என்ன அவ்வளோ வார்த்தை எனக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க லண்டன்லேருந்து. என்ன லண்டனுக்கு வந்த பசங்க பிரசங்கம் பண்ணுறாருண்ணா. என்னப்பா நடக்குது? சரி ஓகே, நான் சோறு தான் விழிச்சிட்டேன். என்ன சரி ஓகே. அவர் சொன்னார், உங்களுக்கு ஜெபம் தேவைகள் முன்னுக்கான்னு சொல்லி. என்ன சரி ஒரு 100 சனம் பேர் நான் போய் நிற்கிறோம் இல்லையா. அவர் அடுத்த தொங்கலிட்ட நேராக இஞ்சி வந்து என்ன தான் பிடிச்சார். என்ன
பிடிச்சிட்டு சொன்னார், உனக்கு இப்படி பிடிக்க எல்லாம் உனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, ஆண்டோட்டு உழுது தெளிவாக செய்யணும்னு சொல்லிடுறேன். ஆண்டையை தான் நான் டிசைட் பண்ணேன். எஸ், கத்தர் அழைச்சது எல்லாம் புரிவாக இருக்குது, உழுதுறாங்கன்னு சொல்லி. இப்போ எங்கள்கிட்ட ஜெப குரூப் பிள்ளைகளுக்கு இங்கே வந்து சொல்லி கத்துட்டு உழுது போகிறேன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் பைபிள் காலேஜ் இங்கே போயிட்டு பைபிள் காலேஜ் போயிட்டு ஸோ அங்கே படிச்சுட்டு உடுத்து வாரம். நல்லது பாஸ்டர். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஊழிய அழைப்புக்கு நீங்கள் வந்ததிலிருந்து உங்களுடைய பைபிள் ஸ்கூல் அனுபவம் தொடர்ந்து எப்படியான ஊழியங்களை செய்தீர்கள் என்பதை குறித்து நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். நேர்களே, இதுவரை ரெவரண்ட் சாம் ஜோகி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் வவுனியாவிலே பிறந்த ஒருவரை கர்த்தர் தன்னுடைய திட்டத்தின்படி நோவே பெர்கன் என்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஆண்டவராலே அழைக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நல்ல நாளில் என்னுடைய கணவருடைய ஊழியங்களை குறித்து சொல்லியிருக்க கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்க ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஷாம் ஜோகி அவருடைய மனைவியாகிய இளவரசி இசபெலாகிய நான் 2001 திருமணமாகி நோர்வே தேசத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியங்களை அவரோடு இணைந்து செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே நாங்கள் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற நோக்கத்தோடு ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழிகளை திறந்தார். ரேடியோ ஊழியங்களை செய்தோம். அநேக வீடுகளுக்கு சென்று ஆத்துமாக்களை சந்திக்கவும் சுவிசேஷங்களை சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். குடும்பமாய் நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியத்தை செய்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு கர்த்தர் அருமையான 2 குழந்தைகளை தந்தார். அவர்களும் எங்களுடைய ஊழியத்திலே நல்ல ஒத்தாசையாய் உறுதுணையாய் நின்று அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுத்ததுக்காய் நன்றி. இனி நாம் விசேஷமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல கணவனாய், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாய், இந்த ஜீவோசன சபைக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் அவரை கர்த்தர் நடத்துறதுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நடத்துவார் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் சாம் ஜோகி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவர் நோர்வே நோக்கி அவரை கொண்டு வருகிறார். இங்கே வந்து அவருடைய அன்பை அறிந்து கொண்டதும் அல்லாமல் கர்த்தர் அவருக்கு ஒரு ஊழிய தரிசனத்தையும் அழைப்பையும் கொடுக்கிறதை பல போதர்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக அதை இவருக்கு உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அவர் ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி வேதாகம கல்லூரிக்கு சென்று அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்தில் கேட்போம், எப்படி அவருடைய வேதாகம கல்லூரி அனுபவங்கள் மற்றும் ஆரம்ப திருச்சபை அனுபவம் எப்படி காணப்படும் என்பதை குறித்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தருடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட பொழுது நான் ஒரு புற மதத்திலிருந்து வந்ததுனால நான் வேதத்தை குறித்து கூடுதலாக நான் கற்றுக்கொள்ள நான் வாஞ்சித்தேன். அதன் நிமித்தமாக நான் பைபிள் காலேஜுக்கு போகிறது தீர்மானம் பண்ணினேன். அங்கே போய் நோர்வே மொழியில் தான் நான் படித்தது. அங்கே வர்ற பொழுது அவர் தரமான நல்ல பைபிள் ஸ்கூலில் இருந்ததுனால யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து நல்ல தரமான பெரிய சேர்ச்சில் உள்ள பாசமாக கூப்பிட்டு தான் எங்களுக்கு படிப்பித்தார்கள். அது எனது ஊழியத்துக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு வழிநடத்தலாகவும் இருந்தது. கர்த்தர் அந்த இடத்துல எங்களை வழிநடத்த பார்க்குறோம்னு ரைட். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வேகன்லேயும் கூட ஜனங்களுக்கு ஒரு ஜீவவசன வானொலி சேவையை நாங்கள் உருவாக்கி அது வந்து இங்கே ஒரு தமிழ் ரேடியோ வந்து அதுக்கு பிற்பாடு அதே சேனலில் போகுமென்னு. அப்போ யாரெல்லாம் வந்து தமிழ் ரேடியோ கேட்குறோம்ல எல்லோருமே எங்களுடைய ரேடியோ கோப்பார்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகர் என்னை காண்ற பொழுது அதை குறித்து சொல்லுவார்கள். என்ன யோகி நீங்கள் இதை பேசுங்க, இது தெரியாமல் இருந்ததே என்று சொல்லி கணக்காரங்களை சொன்னார்கள். என்ன அது மாத்திரமே நாங்கள் நம் தேசத்துடைய பிரச்சனைகள் கஷ்டங்களை நோக்கி அந்த யுத்த காலங்களில் நாங்கள் 2 கொன்றைனர் நிறைய 2 முறை உடுப்பில் அனுப்பி வைத்தோம். அது நோக்கம் என்ன பார்த்தா ஜனங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்று உடுப்பு சேர்ப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை அவளுக்கு சொல்வதும் அந்த வீட்டுக்கு சென்று நாங்கள் ஜெபம் பண்ணதும் எங்களோட முதல் எய்மாக இருந்தது. அந்த காலத்தை கிட்டத்தட்ட ஒரு வேகனில் உள்ள 80% ஜனங்களுக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை அவருடைய வீடு சென்று நாங்கள் அதை அறிவித்தோம். இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட இந்த காரியங்கள். ஆகையால் கர்த்தர் இந்த அந்நிய தேசத்தில் எங்களோட கொண்டு வந்து வைத்து ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் இந்த வழிகளை உண்டு பண்ணினார். நல்லது பாஸ்டர். உங்களுடைய அந்த மக்களை சந்திக்கவும் படிப்படியாக மக்கள் திருச்சபைக்கு வர ஆரம்பித்திருப்பார்கள். ஆரம்ப காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல தான் உங்களுடைய திருச்சபையினுடைய
வரலாறு காணப்பட்டிருக்கும் உங்களுடைய திருச்சபை வரலாறு. ஆகவே அந்த விதத்திலே எப்படியாக படிப்படியான ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டீர்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய விதத்திலே உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும், திருச்சபையை நீங்கள் இப்பொழுது பேபியை போல இருக்கிறது அதையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும், எந்த விதத்தில் நீங்கள் அது சிரமப்பட்டீர்கள் என்று சொல்கிறதை விட எப்படியாக நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்பது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கு. அது சரி, நாங்கள் இப்போ அநேகருடைய சாட்சியை பார்க்குறோம், சாட்சியில் கேட்குறோம், ஆண்டவருடைய வாத்தியத்தை அணைக்கிறோம். ஆகையால் எங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட நாங்கள் அதன் மத்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு வழிகளை திறந்த பொழுது, அந்த வழியிலே நாங்கள் நடக்கிற பொழுது, அது எல்லா விதத்திலும் கூட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, வேலை வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணி எங்களை உயர்த்தி கொண்டே வந்தார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகருடைய பேய் சாஸ்திரம் துரத்தப்பட்டன. ஸோ அது நிமித்தமாக அநேக மனம் திரும்பினார்கள். அப்படியான காரணங்களை கர்த்தர் செய்து வந்தாரன. மக்களை நீங்கள் வீடாக செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அவர் வீடுகளுக்கு போய் சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு குறிப்பிட்ட 1000 மக்கள் தான் இங்கே வாழுகிறார்கள். 2000 ஆமாம், இங்கே அந்த மக்கள் மத்தியிலே அவர்களை தேடி கண்டுபிடிக்கிறது என்பதும் ஒரு இலகுவான காரியம் இல்லை. அவர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். ஆயினும் உங்களுடைய அந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் இவ்வளவு காலம் அந்த ஊழியங்களை மக்கள் மத்தியில் நீங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யாது. அதே நேரத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படியாக அமைந்தது, எப்படி உங்களுடைய இங்கே நீங்கள் திருச்சபையோடு கூட உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர்ந்து விதமாக முன்னெடுத்து போனது? எனது திருமணம் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது. அது நிமித்தமாக எனது வைஃப் இருபாலியை சேர்ந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ அவர்களை நாங்கள் கொழும்பிலே திருமணம் முடித்தோம். அவர்கள் நல்ல தரமான ஒரு நல்லாக ஜெபம் பண்ணுறவர்கள். இன்றும் கூட ஒவ்வொரு நாளுமே இங்கே ஒரு மாதிரி அவர்களுடைய ஜெப குரூப்பை வைத்திருக்கிறார்கள். வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவார்கள். எனது ஊழியத்துக்கு சரியான உதவியாக இருக்கிறார்கள். அப்படி கர்த்தர் அந்த வழிகளை உண்டு பண்ணிடுறார்கள் எங்களுக்கு. அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நான் 2 பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி பிள்ளைகளும் இப்பொழுது வளர்ந்து அவர்களும் பெரியவர்கள் ஆகியிருக்கிறார்கள். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து உங்களுடைய ஊழியத்தில் எவ்விதம் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க? நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அல்லது இந்த தேசத்தில் தெரியும் உங்களுக்கு கலாச்சார பிரச்சனை இருக்கிறது. பைபிளுக்கு எதிரான கலாச்சாரம் சொல்கிறது, பிள்ளைகள் படிக்கிறது ஒன்று, நாங்கள் பைபிளில் சொல்கிறது ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி பெரிய சவால் மத்தியிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நாங்கள் இந்த வழியில் கற்றுக் கொடுத்தோம். வீட்டில் நாங்கள் ஜெப கூட்டம் ஒவ்வொரு நாளும் வைப்போம், குடும்ப பிரேயர் வைப்போம். அதில் பைபிளில் பிள்ளைகள் அநேக கேள்வி கேட்பார்கள், அதுக்கு நாங்கள் பதிலை கொடுப்போம். அப்படி கொடுத்தா பிள்ளைகள் இந்த டீனேஜ் வயதிற்கு நான் ஓரளவு பிள்ளைகளை கட்டி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் சபையில் சரியான உற்சாகமாக ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் இசைப்பதோ அல்லது டெக்னீஷியன் வேலை செய்வதோ எல்லாம் எனக்கு ஒரு வலது கையாக இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். நல்லது. அந்த விதமாக பிள்ளைகள் பெற்றோரோடு கூட இணைந்து ஊழியத்திலே சப்போர்ட்டிவாக இருக்கிறது மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அத்தோடு கூட பாஸ்டர், உங்களுடைய ஊழியம், நீங்கள் வானொலி ஊழியத்தை குறித்து சொன்னீங்க, நீங்கள் தொடர்ந்து திருச்சபை ஊழியம், நீங்கள் அதே நேரத்தில் ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற ஒருவராக இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஒரு திருச்சபையும் கவனித்து முழு குடும்பத்தையும் கவனித்து உங்களுடைய முழு நேரம் நீங்கள் 8 மணித்தியாலங்கள் வேலைகளும் செய்து எந்த விதத்திலே நீங்கள் இந்த ஊழியங்களையும் செய்கிறீங்க? அதென்றா சாதாரண காரியம் இல்லை. என்னுடைய ஒரு நல்ல நெருங்கிய நோர்ஜி பாஸ்டர் சொன்னார், யோகி அவர் ஒரு முழு நேர ஊழியக்காரன். யோகி, நான் செய்கிற ஊழியத்தை விட நீ செய்கிற ஊழியம் மிகவும் அதிகம்னு சொன்னார். அது உண்மையிலே ஒரு கஷ்டமான காரணம் தான். இருந்தாலும் கூட என்ன பொறுத்தவரை நான் பார்த்த அளவுக்கு ஐரோப்பாவில் ஊழியம் செய்கிற தமிழ் சபைகள் ஆகல் பெரிய சபைகள் இல்லை தானே. இப்போ அதன் பட்சத்தில் நாங்கள் சபைக்கு ஒரு பாரம் இல்லாதபடிக்கு வேலை செய்து ஊழியம் செய்வது நல்லதாக எனக்கு தென்படுகிறது. அது நிமித்தமாக நான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது கிடைக்க பிற்பாடு மற்ற சனியாறுகளில் கூட நாங்கள் ஊழியம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்களை சந்திப்பதோ அல்லது போனால் சேர்ச்சி ஊழியங்களை செய்யக்கூடிய காலங்களாக இருக்கிறது. நல்லது பாஸ்டர். உண்மையாகவே எதிர்வரும் காலத்திலே மக்கள் இனி வரக்கூடிய சந்ததியினரும் இந்த விதமாகவே அவர்கள் வேலை செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே இந்த ஊழியங்களை செய்கிறது ஒரு வாக்கியமான ஒன்றாகவே இனி வரும் காலத்திலே அமையும். ஆகவே உங்களை போன்றவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் தான் இனி வரக்கூடிய சந்ததிக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் அது அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நல்லது பாஸ்டர், உங்களுடைய ஊழிய பாதையிலே கிட்டத்தட்ட நீங்கள் 24 ஆண்டுகளாக ஆண்டவருடைய திருச்சபை ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பல ஊழியங்களை நீங்கள் இங்கே ஈடுபட்டிருக்கீங்க. இந்த 24 ஆண்டு கால இந்த ஊழிய பாதையில் எத்தனை முறை நீங்கள் சோர்வடைந்தீர்கள் அல்லது போனால் பலனடைந்து போன சந்தர்ப்பங்கள் என்ன? எப்படி சந்தர்ப்பம் சொன்னால், உதாரணத்துக்கு நாங்களே சில ஜனங்களை சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு ரட்சிப்பை நடத்தின பொழுது அவர்கள் சில காரியங்கள் எதிராக வர்ற பொழுது உள்ளம் உடைந்த காலங்களுக்கு உண்டு. ஆனால் அப்படியான வேளையில் எங்களுக்கு நல்ல சகோதரர்கள் நல்ல மனைவி எனக்கு இருந்ததுனால நன்றாக ஜெபம் பண்ணி
ஸோ அந்த காரியங்களும் உங்களுக்கு ஆரம்ப காலத்துல கஷ்டமாக இருந்தது. ஆனால் பிற்பாடு அதெல்லாம் இது கர்த்தருடைய ஊழியம் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் என்ன சொல்கிறது, கரடியை கண்டா நாங்கள் தான் பிழைத்துக்கொள்ளணுன்ற மாதிரி ஊழியத்துக்கு இறங்கிட்டோம். சோர்வுகள் போராட்டம் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இன்று நாங்கள் ஒன்று செய்து வருகிறோம். நல்லது பாஸ்டர், ரொம்ப அருமையான காரியங்களை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். உங்களுடைய ஊழிய பாதையிலே மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் என்ன சம்பவத்தை நீங்கள் குறிப்பிடுவீங்க? அநேக சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கிறது. மறக்க முடியாதுன்னு என்ன சொல்கிறது, எங்களுக்கு போராட்டங்கள் வர்ற பொழுதெல்லாம் நன்றாக நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதங்களை நாங்கள் நினைத்து பார்க்குற பொழுது அவர்கள் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது. ஆண்டவர் தான் நன்றி சொல்ல முடியும். காரணம் இது கர்த்தருடைய ஊழியம், இது எனது ஊழியம் இல்லையே. அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் உற்சாகம் செய்கிறோம். அது மாத்திரமில்லை, நான் இங்கே முதல் சொன்ன மாதிரி ஐரோப்பா தேசங்களில் நாங்கள் ஒரு வேலையோடு ஊழியம் செய்கிறது அது ஒரு மேன்மையாக நான் கருதுகிறேன். காரணம் சமூகத்திலே எடுத்து வெற்ற கதைகள் ரட்சிக்கப்பட்ட வேலை அப்படி இல்லைன்ற மாதிரி நான் அப்படியான கதைகளுக்கோ இடம் கொடுக்கவில்லை. எனக்கு கர்த்தர் நல்ல கரங்களை தந்தார், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தார். ஸோ வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறது ஒரு மேன்மையாக தெரிகின்றது. நிச்சயமாக. நல்லது பாஸ்டர், தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய ஊழியத்தினுடைய அடுத்த காரியங்களை குறித்து நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட கூட நல்ல உதவியாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த பெர்கன் மட்டும்தான் நீங்கள் ஊழியங்களை செய்யலாம், அல்லது போனால் எந்த விதமான ஊழியங்களை நீங்கள் திருச்சபைக்கு அப்பால் செய்து கொண்டிருக்கிறீங்க? எங்களுக்கு ஒலுசூன் என்ற ஒரு பட்டணத்தில் நோர்வேயில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருந்து அங்கேயே ஒரு சின்ன கிளச்சபை ஒன்று நாங்கள் உருவாக்கி வச்சுக்கிறோம். அங்கே இடைக்கிட போயிட்டு வர்றது. அடுத்து எங்களுக்கு லைஃப் மூலமாக எங்களுடைய ஆராதனை அவர்களுக்கு பார்த்துட்டு இருப்பார்கள். அப்படியான மற்றது சில வேளையில் பாஸ்டர் ரூபன்கள் அக்கியம் வரைசோடு அங்கே போயிட்டு வரணும். மற்றது எங்களுக்கு ஃப்ரான்ஸில் எங்களுடைய அண்ணா ஒரு சர்ச் நடத்துகிறார், லிவிங் லைட் மினிஸ்ட்ரி, அங்கே நான் போயிட்டு வர்றது. அப்படி சில ஊழியங்கள். மற்றது இலங்கை விசேஷமாக இலங்கைக்கு நாங்கள் இலங்கை தாங்குகிறோம். அங்கே நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் போகிறபோது அங்கே ஊழியங்கள் செய்கிறது, அப்படியான காரியங்கள் செய்து வருகிறோம். விசேஷமாக இலங்கையை குறித்து குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் இலங்கையிலிருந்து வந்த ஒருவராக இருக்கிறபடியால் நீங்கள் நோர்வேயில் இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இலங்கையை தாங்குகிற அந்த ஊழியம் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பாக நீங்கள் எந்த விதமான ஊழியங்களை அந்த பகுதியிலே செய்கிறீர்கள், எந்த விதத்திலே நீங்கள் அந்த ஊழியங்களை தாங்குறீங்கன்றது குறிப்பிட முடியுமா? ரைட். அங்கே நாங்கள் பார்த்து முடிச்சோன்னா நாங்கள் எங்களுக்கென்று எந்தையும் நாங்கள் துறக்கவில்லை. அங்கே உள்ள பெரிய சேச்சுகளோடு நாங்கள் தொடர்பு வைத்து அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். உதாரணத்துக்கு இப்போ சுனாமி வந்த பொழுதெல்லாம் அங்கே உள்ள பல பெரிய சேச்சுகளோட தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் பணங்களை அனுப்பி சுனாமினோ நாங்கள் லட்சக்கணக்கில் உதவி செய்து கொண்டு பார்க்குறோம். அது மாத்திரம் வெள்ள அழிவுகளோ அல்லது பெரிய சுவிச கூடம் வைக்கப்படுறார்களோ அல்லது ஒரு குழந்தை பிள்ளை இல்லங்கள் இருக்கிறதோ அப்படியான தேவைகளை குறித்து எங்களோட கதைக்கிற பொழுது நாங்கள் எங்களால் இயன்ற உதவியில் அவர்களுக்கு செய்து அவளை நாங்கள் பலப்படுத்தி வருகிறோம். நல்லது பாஸ்டர், இதுவரை நீங்கள் அழகாக உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டதிலிருந்து கர்த்தர் திருச்சபையை ஸ்தாபிக்கிறது, உங்களை போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் இலங்கைக்கு நீங்கள் செய்கிற உதவி வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு எதிர்கால தரிசனங்கள், உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் என்பதை குறித்து நாங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். நேயர்களே, இதுவரை அருமையான ரெவரண்ட் சாம் ஜோகி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியாக அவரை ஊழிய பாதையிலே நடத்தினார், எப்படி அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், எந்த விதத்திலே அவருடைய இந்த மினிஸ்ட்ரி, இந்த திருச்சபை ஊழியம் இத்தனை ஆண்டுகள் வளர்ந்திருக்கிறது என்பதை குறித்த பல காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையின் எதிர்கால தரிசனத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். கர்த்தருக்கு சோஸ்திரம். நான் ஷாரோன், பாஸ்டர் சாம் யோகின மகன். என் அப்பா சின்னலேருந்து எனக்கு வெளியே தெரியும், எங்களை வளர்த்தவர். சின்னலேருந்து பைபிள் எப்படி சொல்லுதோ அதே மாதிரி எங்களுக்கு வசனத்தை சொல்லி பைபிளை வாசித்து வீட்டை பாட்டு பாடி கூட்டங்களும் வச்சவை. அதால் நாங்கள் இயேசுப்பாக்கு நாங்கள் நல்லா வளர்ந்துருக்குறோம், நானும் என் அக்காவும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேர்ச் பிள்ளை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையில் இயேசு அப்பா ஒரு அப்பா மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் எங்களை மிகவும் வழிநடத்தி பாதுகாப்பார். நாங்கள் சண்டஸ் கிளாஸ் வைக்க எங்களை நல்லா சொல்லி தருவார். நாங்கள் வாழ்கிற ஒரு கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி இருக்கணுமெண்டு, எப்படி பைபிளை வாசிக்கணும், எப்படி நாங்கள் அம்மா அப்பா இருக்கணுமெண்டு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு நாங்கள் செய்கிற ஊழியம் ஒரு மிகவும் ஒரு ஹெல்ப்பான ஊழியம் மாதிரி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்பாவுக்கு செய்கிறேன்னா, அப்பாவுக்கு ஒரு சேர்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா அப்பா தமிழ் சொல்கிறது நான் நோர்வேஜில் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஓலம் அடிக்கிறேன் நான் சேர்ச்சிலேயும். அதுவும் டெக்னிக்கல் சாமான்கள் நான் அப்பாவோட சேர்ந்து சேரணும். எங்களோட அப்பா ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல கணவன் எங்களோட வீட்டில் இருக்கிறார்.
நாங்கள் என்ன செய்தாலும் அப்பா எங்களோட சேர்ந்திருப்பார். ஒரு சின்ன காரியத்தில் அப்பா எங்களோட சேர்ந்து கூட இருப்பார். அப்பா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது சொன்ன மாதிரி அவர் அப்பா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தாரோ அப்படி எங்களோட இருக்கிறவர். அதை நான் நல்லதுன்னு சொல்கிறேன். இப்படி நாங்கள் வாழ கடைசி காலத்தில் நாங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் அப்பா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதால் நாங்கள் அவரை கேட்டு நாங்கள் அவர் நடக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டை நாங்கள் என்ன செய்தாலும் அப்பா அம்மா எங்களை எப்படி சேர்ந்து நேசிக்கணும், அப்பா எப்படி எங்களை நேசிக்கிறார், எப்படி அம்மாவை நேசிக்கிறார் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அது பைபிளும் சொல்கிற மாதிரி அப்பா செய்கிறவர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்கேயாவது போஇருந்தாலும் அப்போ ஒவ்வொரு சாமான்களை டப்புண்டு ஆயத்தப்படுத்தி வச்சு எங்களை நேசித்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பான ஊழியம் இன்னும் வளர்ந்து வரத்தக்கதாக அதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நீங்களாக ஜெபிச்சு கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் சாம் யோகின மகள் இருக்கிறேன். என்னோடய பேர் ஷரோனி. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்பா பற்றி சொல்ல. அதாவது அப்பா வந்து எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அப்பா மட்டுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கிறார். எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் நான் கதைப்பேன். அப்பா அதை கேட்டு எனக்கு உதவி செய்வார். அதுக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். அது மட்டுமே எங்கள் சபைக்கும் ஒரு போதகராக இருக்கிறார். அவர் சேர்ச்சில் வளர்கிற விதங்கள் நாங்கள் பார்க்க எங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். ஜனங்கள் எப்படி அவர் உதவி செய்வார், தங்களோட குடும்பம் மாதிரி எப்படி உதவி செய்வார், எப்படி அவர் அரவணைப்பார்ன்னு பார்க்க எங்களுக்கு ஒரு ஷொக்காக இருக்கும். அது மட்டும் எங்களோட அப்பா எப்படி இருப்பார் என்றால் எங்களோட அன்பாக இருப்பார், எங்களோட சிரித்து கதைப்பார். அதாவது நாங்கள் அப்பாட கதைக்க அப்பாடு பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்போம். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை தந்திருக்க நான் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமே இல்லை, இப்போ ஒரு சேச்சை நாங்கள் இருக்கே அப்போ வந்து குடும்பத்தோடு அந்த சேச்சான் மெயினாக பார்ப்பார். அதை எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டினும் சேச்சா மட்டும் சேச்சுன்னு பார்க்காம ஒரு குடும்பமாக பார்த்து உதவி செய்கிறதுலையோ இல்லாட்டியாவே என்ன தேவையோ அவைக்கு அந்த தேவையில் கொடுத்தோ அதுக்கு நான் உண்மையாக நான் நன்றி சொல்கிறேன். இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் சில பேர் அன்பில்லாமல் இருப்பினும், ஆனால் அப்பா சரியான அன்புங்களில் அதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அம்மாக்கும் எப்படி அப்போ ஒரு கணவனாக இருக்குன்னு பார்க்க எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், எப்படி அம்மாவோட கரைக்கிறார், எப்படி அம்மாவோட இருக்கிறார், எப்படி எங்களோட அன்பு வச்சுருக்கிறேன்னு நான் சொல்லுறேன். அதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். யா அது அவன் தான் எனக்கு சொல்லியிருக்குது. ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த வாய்ப்பை அப்பா பற்றி சொல்கிறதுக்காக. மற்ற அப்பாண்ட ஊழியம் என்னம் அப்பா உச்சாமா செய்கிறதுக்கு நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கணும், நீங்களும் ஜெபிச்சு கொண்டிருங்கோ. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரன் சாம் ஜோகியோடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் எந்த விதமாக நோர்வே பெர்கன் என்று சொல்லப்படுகிற இடத்திலே திருச்சபையை ஸ்தாபித்து பல ஊழியங்களை செய்யவும், இந்த ஊழியத்தை இங்கு மட்டுமல்ல பல தேசங்களுக்கு உதவியாக இருக்கவும் ஆண்டவர் இவரை வழிநடத்தியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாங்கள் கேட்க போகிறோம் இவருடைய வருங்கால தரிசனங்கள், இவருடைய ஊழியத்தின் முன்னேற்ற பாதைகள், இவர் இந்த வாழ்க்கையில் எந்த விதமான முறையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர், இப்பொழுது சொல்லுங்கள், இந்த ஊழியத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதத்திலே ஆண்டவரோடு கூட உங்களுடைய முன்னெடுப்பு காரியத்தை செய்கிறீங்க? நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் அடுத்த தலைமுறையினத்தை நாங்கள் ஊழியத்திலே நாங்கள் இறக்க வேணும். இன்றைக்கு எத்தனையோ நாங்கள் சமூகத்தில் பார்க்குற பொழுது எத்தனையோ பிள்ளைகள் உலகத்தில் போகிறத காண்கிறோம். ஆனால் முதலாவது எங்கட பிள்ளைகள், அடுத்த திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் தரிசனத்தை அவர்களுக்கு விதைத்து, விசேஷமாக இன்னொரு தரிசனம், அடுத்தது நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தேசமாகிய அந்த 2 தேசத்துக்கு ஒரு தொடர்பு நாங்கள் உண்டு பண்ணி பிள்ளைகளை ஊழியத்தில் நாங்கள் நடத்துகிறது எனது ஒரு தரிசனமாக இருக்கிறது. ஓகே பாஸ்டர், உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்தில் நீங்கள் நடத்துகிற அதே நேரத்தில் எதிர்கால சந்ததிக்காக நீங்கள் திருச்சபையில் அவர்களை நடத்துகிறது மட்டும் இல்லாமல் எந்த முறையிலே திருச்சபையிலே அவர்களுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் எதிர்கால சந்ததி, அது போனால் 3rd ஜெனரேஷனுக்காக? ரைட், ஓகே. அப்படின்றது இன்றைக்கு பார்த்து சொன்னால் அன்றைக்கு மோசே வந்து என்ன சார் யோசுவாவை வளர்த்தாரன்னு அந்த எங்களுக்கு கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இயங்குவது எங்கள் திருச்சபை இயங்குவது தேவ தரிசனத்தோடு திருத்தோடு நடங்கிறது என்ன அந்த தரிசனத்தை எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கோ அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு விதைத்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவ வழிநடத்தினுடைய நாங்கள் நடத்துகிற நோக்கமாக இருக்கிறது. ஓகே, அதனை தொடர்ந்து பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய எதிர்கால தரிசன அந்த போக்கிலே வந்து நீங்கள் திருச்சபையை நீங்கள் மக்களை உருவாக்குறது மட்டுமில்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு இடையில் தானே இந்த லாங்குவேஜ் பேரியல் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே வந்தவர்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் தமிழ் பேசுவது அல்லது போனால் அவர்கள் புரிந்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ரீதியிலே எந்த விதத்தில் அவர்களுக்கான ஆராதனை முறைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்?
எஸ் நாங்கள் சொன்னப்போனால் இப்போ ஆரம்பத்தில் எங்கள் திருச்சபை தனியாக தமிழில் மாத்திரம் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிரசங்கம் இல்லாமல் நோர்த்தின ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டு வருகிறோம். ஓகே. ஆகையால் எங்கள் தலைமுறைக்கு தான் தமிழ்லேயே ஆராதனை நடைபெறும் நான் நினைக்க விசுவாசிக்கிறேன். நான் அடுத்த தலைமுறை நோர்ச்சியெல்லாம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தான் போகும்போது தெரிகிறது. ஸோ ஆகையால் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சபையிலே நாங்கள் தமிழத்தை நாங்கள் ஊக்குவித்து கொண்டு வருகின்றோம். ஓகே. ஆனால் பிள்ளைகள் அதன்படி வளர்ந்து அவர்கள் தங்கள் காலத்திலே தங்கள் கத்தர் நடத்துகிறபடி ஊழித்து செய்து விட விரும்பும். ஆனால் நீங்கள் தமிழை குறித்து பேசுகிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். இன்றைக்கு அங்கிருந்து புறப்பட்டு வந்த பெற்றோர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வீட்டிலும் கூட அவர்கள் தமிழ் பேச தவறுகிற பொழுது பிள்ளைகள் தமிழ் மறந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஐரோப்பா நாட்டிலே மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே குறிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க நினைத்ததன் நோக்கம் என்ன, அல்லது பண்ண அதை எவ்விதமாக நீங்கள் அதை செயல்படுத்த நீங்கள் நினைத்தீர்கள்? எங்கள் தாய்மொழியை நாங்கள் ஒரு நாளுமே மறக்க முடியாது. அது மாத்திரமே நாங்கள் வீட்டிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகள் தமிழ் ஸ்கூல் ஒன்றுக்குமே போனதில்லை. நாங்கள் வீட்டிலே தான் நாங்கள் பிள்ளை தமிழை சொல்லிக் கொடுத்தோம். அதன் மூலமாக தான் இன்றைக்கு பிள்ளைகள் இவ்வளவு முறையில் தமிழை கற்றுக்கொண்டார்கள்னு. ஸோ இலங்கைக்கு நாங்கள் போடுறவெல்லாம் பிள்ளைகள் சிம்பிளாக தமிழ் பேசுவார்கள் என்ன, அந்த நிலைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அவருடைய தாயாரன் அல்லது நாங்கள் வீட்டிலே கதைப்பது முழுக்க தமிழ் தான் என்ன. நல்லது பாஸ்டர், நீங்கள் இப்பொழுது எதிர்காலத்தினுடைய தரிசனத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஆராதனை முறையை மாற்றியிருக்கிறீர்கள். அவர்கள் எதிர்காலத்தில் நோர்வேஜியன் லாங்குவேஜில் அவர்கள் ஆராதிக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்கால திட்டத்தோடு கூட உங்களுடைய திருச்சபையும் இந்த ஊழியத்தை முன்னெடுக்கிறதுக்கு பல கனவுகள் தரிசனங்கள் நீங்கள் இருக்கும். அப்படியானால் அவைகளை நீங்கள் உங்களுடைய தரிசனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களே ஆனால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். மிகவும் நல்லது. நாங்கள் வாழ்வது அந்நிய திசையில் வாழ்கிறோம், நோர்வேயில் வாழ்கிறோம். ஆகையால் எங்கள் அடுத்த தலைமுறையில் நான் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் நோர்ஜியன் மத்தியிலும் கூட ஊழியம் செய்தான் நோக்கமாக இருக்கிறது. அதுதான் தரிசனமாக கூட இருக்கிறது. அதனால் இப்பொழுது எங்கள் சபையை நாங்கள் இந்த சிறுவம் பிரசங்களை நான் நோர்ஜியனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நிலை கொண்டு வருகிறோம். அடுத்தது எங்கள் பிள்ளைகள் நாங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பி அவர்களை அந்த நிலை கொண்டு இருக்கிறோம். அதோட இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் தரிசனம் இப்போவும் இலங்கை தேசத்தை நோக்கி தான் இருக்கிறது. ஆகையால் இலங்கை தேசத்துக்கு எப்பவும் எங்கள் திருச்சபை ஒரு ஆதரவாக உதவிகளாக கரங்கள் நீட்டி அந்த சபையில் நாங்கள் உற்சாகப்படுத்த நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக நாங்கள் எங்களுடைய பேரிலேயோ எங்கள் சபைக்காக அங்கே ஒரு சபையை துறப்பது அது நோக்கம் அல்ல. அங்கெல்லாம் எத்தனை ஊழியக்காரர்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியானவர்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு கரங்கள் கொடுத்து அவர்களை உயர்த்தி கொடுத்து எங்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் எங்கள் தலைமுறையும் கூட எங்கள் தரிசனமாக தான் இருக்கிறது. நல்லது பாஸ்டர், உங்களுடைய அருமையான ஊழியத்தினுடைய பல காரியத்தை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். நான் நினைக்கிறேன் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற போதவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் பலர் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்தின் அனுபவத்தில் இருந்தும் எந்த விதமான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? அருமையான ஆண்டவரை உலகம் கண்டுகொள்ளாத ஒருவரை இன்று நாங்கள் கண்டு கொண்டோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகையால் இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை உலகத்துக்கு அறிவிக்கிறது தான் ஒரே நோக்கமாக இருக்கிறது. இந்த அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள் எவைகளாக இருந்தாலும் கூட கர்த்தருக்காக நில்லுங்கள், கர்த்தருக்காக நில்லுங்கள். அது மாத்திரமே கர்த்தருக்காக சும்மா நிற்பதிலே ஒரு வைராக்கியமாக நீங்கள் வாழணும். ஒரு எலியாக்களை போல வாழ வேணும். என்ன ஊழியம் நாங்கள் செய்து கர்த்தருடைய பாதையிலே நாங்கள் செல்கிற பொழுது அநேக போராட்டங்கள், பாடுகள் வரும். ஒரு முறை நாங்கள் என்ன சொல்கிறது, இங்கே நாங்கள் இந்த வானொலி நான் செய்கிற பொழுது ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்றை போட்டேன். அப்பொழுது இந்த வேகனில் உள்ள ஒரு பெரிய தலைவர், அவர் சபைகளுக்கு எதிரானவர், அவர் என்ன சொன்னான்னு பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நீர் என்ன இப்படியானதை போடுறப்பா போடக்கூடாதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், நீங்கள் அதை சரியாக நான் போட்டுக்கொண்ட சத்தியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் இந்த முறையோட இல்லை, நான் அடுத்த முறை இதைத்தான் போட போகிறேன், கவனமாக கேளுங்கன்னு சொன்னேன். ஊழியத்தை நாங்கள் ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள கர்த்தரை நாங்கள் புரிந்து கொண்டோம், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த ஒளியை ஒரு வைராக்கியான முறையில் நாங்கள் செய்கிற பொழுது தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், தேவராட்சியத்தை இந்த பூமியிலே நாங்கள் ஸ்தாபிக்க முடியும். தேவ பிள்ளைகளை, ஆகையால் கர்த்தருக்காக நீங்கள் உற்சாகமாக உறுதியாக நின்று ஒரே ஒரு வாழ்க்கை வாழப் போகிறீங்கள். அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கட்டும். ஆகையால் பாடுகள், போராட்டங்கள், சோறுகள் வர்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவரை நினைத்து அவர் தந்த தரிசனத்தையும் அந்த ஊழியத்தை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்கள். கர்த்தர் அவர் உங்களை உற்சாகப்படுத்த உங்களை வழி நடத்துவார். அதான் சொல்ல முடியாது. தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய அனுபவ வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. நன்றி பாஸ்டர், இவ்வளோ தூரத்திலிருந்து வந்து எங்களை நீங்கள் போட்டி எடுத்தீங்களே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் ஊழியங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். பிரியமானவர்களே, இதுவரை அருமையான ரெவரன் சாம் ஜோகி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் பல காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் மிகவும் ஆசீர்வாதமாகவும்
ஒரு உந்துகோலாகவும் அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தை பாதையிலே நீங்கள் சோர்வடைந்து போயிருக்கலாம், மனமுடைந்து போயிருக்கலாம். கர்த்தரை நம்பி நீங்கள் சேவையில் இருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய ஊழியருடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நாங்கள் கடந்து வருவோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.